கடந்த 6 நாட்களாக அமைதியான அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்களை இன்று காவல்துறையினர் திடீரென கைது செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். இப்ப நீ அவளை அனுப்பலனா உன்னை இங்கேயே கண்டந்துண்டமா வெட்டி போட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். எப்படியாவது சமாளப்படுத்துவான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கோ இல்லை நாப்கினை மாற்றுறதுக்கோ ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட கொடுக்கப்படாது அப்படிங்கிறது கூடுதலான தகவல். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். 90 பேர் 100 பேர் இருக்கிற பேஷண்டோட இடத்துல நாங்க ஒரே ஒரு செவிலியர் தான் வேலை பாக்குறோம். பேச்சுவார்த்தையில போய் அமைச்சர் என்ன சொல்றாரு, சும்மா எல்லா இடத்துலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தை அலங்காரத்துக்கு சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தை அலங்காரம்? என்ன வார்த்தை அலங்காரம்? அப்படி நாங்க வார்த்தை அலங்காரமா நாங்க வேலை பார்த்திருந்தோம்னா இன்னைக்கு நீங்க மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துல இந்தியாவே தமிழகத்தை உற்று நோக்குது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்ப எந்த அடிப்படையில் நீங்க எங்களை வச்சிருக்கீங்க? இதுதான் பெண்களுக்கான ஆட்சியா? நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி தான் நாங்க கேக்குறோம். அன்னைக்கு பேச்சுவார்த்தையில என்ன சொன்னீங்க? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா உடனே நிறைவேற்றணுமா அப்படின்னு சொல்றீங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. போராடினா போய் போராடு, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி வன்முறையை மீண்டும் 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 இந்த அரசாங்கமும் அமைச்சரும் தான் வந்து தூண்டி விடுறாங்களே. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. வாங்க தங்கச்சிங்களா, அந்த வழக்கு பார்த்துட்டு வாங்க அந்த பக்கம். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா ஐயா, எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இத புடிச்சு படிச்சிட்டு இருந்தவங்களுக்கு என்ன விதின்னு தெரியல, படிச்சு உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு என்ன நியாயம் தெரியல. காலேஜ் கட்டறாங்க, காலேஜ். இந்த கிளி கிளிக்கிறாளே, எந்த ஊர்க்காரியா இருப்பா? போராடும் மக்களை மிரட்டும் உரிமையை, தைரியத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது? பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பின் அனைத்தையும் மறந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதில் மட்டுமே குறியாக இருக்கும் திமுக அமைச்சர்களுக்கு உழைத்து வாழும் பெண்களை மிரட்ட என்ன தகுதி இருக்கிறது? அவர் உழைச்சு தானே சம்பாதிச்சார். உன்ன மாதிரி அக்கால வச்சு சம்பாதிச்சார். செய்தியாளர் சந்திப்பில் போராட்டம் முடிந்துவிட்டது என கூறி போராட்டத்தை மூடி மறைக்க பார்த்தது நடக்காமல் போய்விட்டதே என்ற விரக்தியில் தன் கொடூர முகத்தை காட்டியிருக்கிறார் மாசு என்கிறார்கள் செவிலியர்கள். கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட இவ்வளவு அடக்குமுறைகளை கையாள இந்த அரசுக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது என்பதை தமிழக மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு தேவை பதவி, பதவிக்கு தேவை ஓட்டு, ஓட்டுக்கு தேவை காசு. அந்த காசு கொடுத்தா நீ ஓட்டு போட போற. தேர்தல் நேரத்தில் மக்கள் அனைத்தையும் மறந்து கொடுக்கும் பணத்தை வாங்கிக் கொண்டு வாக்களித்து விடுவார்கள் என்ற பகல் கனவில் இருக்கும் திமுகவை அடி வேர் வரை சென்று எரித்து சாம்பலாக்க இருக்கிறது செவிலியர்களின் கண்ணீர்.
பணி நிரந்தரம் கேட்டு 6வது நாளாக போராடி கொண்டிருக்கும் செவிலியர்களை அடக்கி ஒடுக்கும் நோக்கில் கழிவறையை பூட்டி வைத்த திமுக அரசு மாதவிடாய் நேரத்தில் கட்டண கழிவறைக்கு சென்ற பெண்களை கழிவறைக்குள்ளே நுழைந்து கைது செய்திருப்பதுதான் பெண்களுக்கான ஆட்சி நடத்தும் லட்சணமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க, சமூக நீதியா ஆட்சின்னு சொல்றீங்க. இதுதான் சமூக நீதியா? பெண்கள் இயற்கை உபாதைக்கு கூட போக முடியாத ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழகத்துல தலைவரிச்சாடுது. காவல்துறையினரின் இந்த அதிரடி நடவடிக்கையின் போது பெண் செவிலியர் ஒருவர் எதிர்பாராத விதமாக மயக்கமடைந்தார். ஆனால் மயக்கமடைந்த அவருக்கு முதலுதவி அளிக்கவோ அல்லது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவோ வரவில்லை என செவிலியர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். என்ன கேட்டோம்? வாழ்வாதாரத்தை தானே கேட்டோம், வேற எதுவும் நாங்க கேட்கலையே. அப்படின்றப்போ நீங்க பாத்ரூம்ல இருந்து போய் அவங்களை இழுத்துட்டு வரணும்ன்ற என்ன அவசியம் இருக்கு? ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். மிதிக்க போறியா? இவனை எல்லாரும் கூடி கும்மி அடிங்கடி. வாக்குறுதியை நிறைவேற்ற கூறி போராடிய தூய்மை பணியாளர்களை எப்படி கொடுமைப்படுத்தி கைது செய்ததோ அதே பாணியைத்தான் தற்போதும் பின்பற்றுகிறது இந்த அரசு. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. கொரோனா பேரிடர் காலத்தில் தங்கள் உயிரை பணியம் வைத்து போராடிய போது தேவதைகளாக கொண்டாடப்பட்ட செவிலியர்கள் இன்று தங்களின் வாழ்வாதார உரிமைக்கு போராடும் போது கொரோனா நேரத்தில் மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதை போலவும் தெரிஞ்சாங்க. இப்ப அது தேவையில்லாதவங்களா தெரியுறாங்க. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். தயங்காம சொல்றாங்க. ஒன்பது வருஷமா 6 வருஷமா 18,000 ரூபா தான் எங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்றத உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுமா என்று கேட்டால் எப்படி முடியும்? 6 வருஷமா 18,000 ரூபா மட்டும் சம்பளம் வாங்கிட்டு 12 மணி நேரம் 15 மணி நேரம் 20 மணி நேரம்லாம் டியூட்டி பார்த்த காலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த செவிலியர் அவங்க சொல்லும்போது மனசுல நமக்கே தெரியாம ஒரு வலி அப்படிங்கிறது வந்துருது. எம்ஆர்பி தேர்வின் மூலமா 10 வருஷம் ஆச்சு நாங்க வேலைக்கு வந்து வெறும் 18,000 சம்பளத்துக்கு நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். உங்களை விழுப்புரம் கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவோம், கோர்ட்ல கொண்டு போய் உங்களை போய் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க. சார் கோர்ட் உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் தான் இப்போ கோர்ட் போல. உண்மையிலேயே நாம இருப்பது எந்த இடத்தில்? நம்ம வடகொரியாவில் எங்கேயாவது இருக்கோமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு அடிப்படை ஒரு பைத்தியக்காரங்கையில நாடு இருந்தா கூட அவன் இதெல்லாம் செய்ய மாட்டான். அறிவு இருக்கிறவன் செய்யற செயலா இதெல்லாம்? இதுக்கு பேர்லாம் சர்வாதிகாரம் அப்படிலாம் சொல்ல முடியாது. கொடுங்கோன்மை இதெல்லாம் கொடுங்கோன்மை. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.